ஹாய் மக்களை, அப்படியே நம்ம டெலிவரி வேலை பார்த்து 50 நாளில் 1,15,000 சம்பாதிச்சு ஐஃபோன் வாங்கியும் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம டே 5ல இருக்கோம். நம்ம கால் வச்ச இடம் எல்லாமே கண்ணி வெடி வைக்கணும். அப்படியாக இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்து அப்படியாக நம்ம வழக்கம் போல நம்ம டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 3 ஆர்டர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். ஸோ 4வது ஆர்டர் எடுக்கும்போது அங்கே நமக்கு ஒரு பிரச்சனை காத்துட்டு இருந்தது. கரெக்டாக நம்ம ஒரு 12:30 ஹவுஸ் டோனட்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நம்ம ஆர்டர் எடுத்துப்போம். ஸோ அந்த கடை வந்து பூட்டி கிடந்து. ஸோ நீங்கள் நினைப்பீங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அதை ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு. ஸோ அங்கே தான் நமக்கு கம்பெனிக்காரன் ஆஃப் வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 மணிக்கு அதிகம் வெயிட் பண்ணியிருப்பேன். கஸ்டமர் கேர்ல எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல. ஸோ அதோட நமக்கு வாழ்க்கை வருத்து அப்படியே பக்கத்தில் இந்த பாண்டாயில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதோட நம்ம டியூட்டி இன்னையோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம எவ்வளோ ஓட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா நம்ம இன்னைக்கு நம்ம 52 ரியால் ஓட்டிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 254 ரியால் ஓட்டிருக்கோம். ஸோ 2 சேர்த்து ப்ளஸ் பண்ணா 309 ரியால் ஓட்டிருக்கோம். நம்ம சேலஞ்ச் இன்னும் கம்ப்ளீட் பண்ண 4691 ரியால் தேவைப்படுது. ஸோ கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம இன்னும் 1K ரீச் பண்ண போறோம். ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நிறைய பேர் ஜாப் வேகன்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோக்கு 50 சப்ஸ்கிரைபருக்கு மேல வந்தா கண்டிப்பா நம்ம அடுத்த வீடியோ ஜாப் வேகன்சி பத்தி போடுவோம். ஓகே மக்கா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரேன். வரட்டா.